மனம் வருந்துவோம் வா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய சிலுவை பாதையை தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். இயேசு பாடுபட்ட முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுவதை தியானிக்கும் நாம் பிறரை தீர்ப்பிட்டதை நினைத்து வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டதை தியானிக்கும் நாம் நமது உறவுகளுக்கு பாரமாக இருந்ததை நினைத்து வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. இயேசு மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு முதல் முறை தரையில் வீழ்ந்ததை தியானிக்கும் நாம் பல நேரங்களில் அலைபேசியில் வீழ்ந்து கிடந்ததை நினைத்து வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தன் அன்னை மரியாவை சந்தித்து ஆறுதல் பெற்றதை தியானிக்கும் நாம் பல நேரங்களில் நமது பெற்றோர்களுக்கு செவி சாய்க்காததை நினைத்து மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்ததை தியானிக்கும் நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்ததற்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைத்ததை தியானிக்கும் நாம் துன்பப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைக்க தவறியதற்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுந்ததை தியானிக்கும் நாம் பல தவறான செயல்களில் விழுந்து கிடப்பதை நினைத்து மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாறுவார்களாக. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அழுத எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்னதை தியானிக்கும் நாம்
உடன் இருப்பவர்களுக்கு ஆறுதலாய் இல்லாமல் இருந்ததற்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுந்ததை தியானிக்கும் நாம் நம்மை மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழ செய்யும் பாவ செயல்களுக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார்வார்களாக. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசுவின் ஆடைகளை களைவதை தியானிக்கும் நாம் பிறரை அவமானப்படுத்தியதை நினைத்து மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை 3 ஆணிகளால் அறையப்பட்டதை தியானிக்கும் நாம் நமது வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தியதை நினைத்து மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் மரித்ததை தியானிக்கும் நாம் நமது வார்த்தைகளால் செயல்பாடுகளால் உயிர் போகும் அளவுக்கு பிறரை வேதனைப்படுத்திய நிலைக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்தியதை தியானிக்கும் வேளையில் தெய்வ பயம் இல்லாமல் தீய வழியில் உயிரை மாய்த்து கொள்ளும் நபர்களுக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார்வார்களாக. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகின்றோம். அதுவே நன்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதை தியானிக்கும் நாம் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இழைக்கப்படும் அனைத்து தீமைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார்வார்களாக. ஆமென்.